கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் எல்லாருமே ஒவ்வொருத்தராக தனித்தனியாய் அவர்களுடைய வயசை யோசித்து பார்த்து, இத்தனை வருஷம் நாம் நடந்து வந்த பாதைகள் எவ்வளோ கரடு முரடான பாதைகள், பள்ளமேடு, முற்கள், பயங்கரமான இருள், ஆம், திகில் பண்ணக்கூடிய வாழ்க்கையில் நாம் கடந்து வந்த ஒவ்வொரு பாதை, மேடு, பள்ளம், குன்று, குழி என்று எவ்வளோ இருக்குது இல்லையா? நானே கொஞ்சம் சற்று திரும்பி பார்த்தா, நான் கடந்து வந்த பாதையெல்லாம் நினைக்கும்போது நான் ஆண்டவருக்கு நன்றியோடு துதிப்பேன். ஏனென்றால் நான் நடந்து வந்த பாதை கொஞ்சம்தான், ஆனால் என்னை தூக்கி சுமந்து வந்த தேவன் அதிகமாக காணப்படுகிறார். ஏன்னா இதிலெல்லாம் நாம் எப்படி வந்தோம்? இதிலெல்லாம் நாம் எப்படி கடந்து வந்தோம்? நிச்சயமாக இதில் என்னால் மட்டும் முடிஞ்சிருக்காது. இதில் தேவன் என்னை அந்த இடத்துல எல்லாம் தூக்கி கொண்டு வந்திருக்கிறார். ஒரு பக்தன் இவ்விதமாக சொல்லுவான். அவர் சொல்லுவாராம், ஆண்டவர் சொல்லுவாராம், நான் உன் கூடயே வரேன்னு. அப்போ கடற்கரையில் நடக்கும்போது 2 பாதங்கள் ஒரு இடத்துல தெரிஞ்சான். அப்போ ஆண்டவர் நம்மக்கிட்ட வராரு அப்படின்ட்டு அவர் நினச்சிக்கிட்டாரு. இன்னொரு இடத்துல போனால் ஒத்த பாதை தான் இருந்துச்சான், ஒரு காலடி தடம் தான் இருந்துச்சான். ஆண்டவரே, நீங்கள் போயிட்டீங்களா? நான் மட்டும்தான் இந்த இடத்துல வரேனா அப்படின்ட்டு கேட்கும்போது, அப்போ ஆண்டவர் சொல்கிறாராம், நான் உன்னை தூக்கிட்டு வரேன். அது அந்த பாதை வந்து, அந்த தடம் வந்து என்னுடைய தடம்னு ஆண்டவர் சொன்னாராம். பாருங்கள், இப்படி தான் தேவன் நம்ம நடக்க முடியாமல் சோர்ந்து போகும்போது, அவ்வளோதான் என்னுடைய வாழ்க்கை இனி என்று நாம் கவலையோடு இருக்கும்போது அந்த இடத்துல நம்மளை தூக்கி கொண்டு வந்த தேவன் நம் தேவன். அதனால் ஒவ்வொரு நாளும் நான் இதெல்லாம் கடந்து வந்ததெல்லாம் உம்முடைய கிருபைப்பா, உம்முடைய இரக்கம்தான், உம்முடைய உதவி இல்லாமல் என்னால் முடிஞ்சிருக்காதுன்னு சொல்லிட்டு நாம் ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கணும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.